ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. 38 போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 8 மேட்ச்சில் 7 வெற்றி பெற்று 14 பாயிண்டில் அசைக்க முடியாத இடத்துல ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கேகேஆர் 2ஆம் இடத்துல, எஸ்ஆர்ஹெச் 3ஆம் இடத்துல 10 பாயிண்ட்டு. பட்டு சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் 10 பாயிண்ட்டு. சிஎஸ்கேவும் எல்எஸ்ஜி இன்றைக்கி மோதுது. இதில் யார் 10 பாயிண்ட் பெறுறாங்களோ ஜெயிச்சு அவங்க 4ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது ஒரு வாழ்வா சாவா போட்டி. இதற்கு முன்னாடி எல்எஸ்ஜிகிட்ட தான் மோதிச்சு சிஎஸ்கே, ஆனால் தோற்றுருந்துச்சு. அதற்கு பழி தீர்க்கும் விதமாக சொந்த மைதானத்தில் சிறப்பான செயல்பாடு செய்வாங்கங்கிறது தெரிகிறது சிஎஸ்கேவுக்கு. அப்போ இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு நீ முந்திரையா நான் முந்திரையான்ற பலப்பரிச்சு நல்லாவே இருக்கும். எல்எஸ்ஜிக்கும் இது ரொம்ப முக்கியமான போட்டியாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பாக இந்த இரு அணிகளும் 4 முறை விளையாண்டுருக்காங்க. எல்எஸ்ஜி 2 முறை வெற்றி பெற்றிருக்கு, சிஎஸ்கே 1 முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. 1 முறை ரிசல்ட்டு கிடைக்கல. அப்போ இதுலேயும் எல்எஸ்ஜி ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அந்த ஆதிக்கத்தை மறைக்கிறதுக்காக இன்றைக்கி சிஎஸ்கே போராடும். அதே போல் மதியன் இன்றைய பொறுத்தளவுக்கு 5ஆகவும் விதியன் 8ஆகவும் வருகிறது. அப்போ நினைக்கிற மாதிரி ரிசல்ட் அமையாதுங்கிறது இன்றைக்கி தெளிவாக காட்டுது. அந்த அடிப்படையில் சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கேயில் ஒன்று ரச்சின் ரவீந்திரா, அஜின்கே ரஹானே, சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, முஸ்டாஃபிசுர் ரஹ்மான், தீபக் சகர், சிவம் தூபே இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக்கு, நிக்கோலஸ் பூரன், மேட் ஹென்ரி, குர்னால் பாண்டியா, தீபக் ஹூடா, ஆயுஷ் பதோனி இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட வாய்ப்புண்டு. சென்னை சொந்த மைதானத்தில் விளையாடுறதுனால சென்னை அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. சென்னையுடைய அதிபதி கதிர் கவிப்பு மேலே உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் பின்னடைவை காட்டுகிறது. அதே போல் எல்எஸ்ஜியோடைய அதிபதி நட்பு வீட்டில் இருக்கிறது பலம். ஆனாலும் லாபாதிபதி வெற்றியை தரக்கூடிய கிரகம் மால் தேடி சிஎஸ்கே தலை மேலே உட்கார்ந்துருக்கிறதும் பொன் அதனை நோக்கி வருவதும் சிஎஸ்கேவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புன்னு சொல்லலாம். அதே போல் எல்எஸ்ஜியுடைய லாபஸ்தானத்திலே போய் கவிப்பு உட்கார்ந்துருக்கிறது எல்எஸ்ஜிக்கு தான் ஒரு பின்னடைவு. கதிர் அங்கே சிஎஸ்கேவுடைய கதிர் அங்கே இருந்தாலும் கூட அது எல்எஸ்ஜியுடைய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது எல்எஸ்ஜிக்கு கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஆனால் சிஎஸ்கேவுக்கு கதிர் கவிப்பு இருக்கிற வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பெரும் பள்ளத்தில் சிக்கிக்கிட்டு அந்த பள்ளத்திலிருந்து மீண்டு வருவாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத இது தெளிவாக காட்டுகிறது. அப்போ இந்த போட்டி முடிவில் நமக்கு சென்னை அணி வெற்றி பெற்று 10 பாயிண்ட் எடுத்து 4ஆம் இடத்திற்கு தகுதி பெறும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.